கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் மேன்மைப்படுத்துகிற பரம தகப்பனாயிருக்கிறார். நாம் வாழுகின்ற இந்த உலகிலே தேவன் நம்மை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் மோசையோடு இருந்தது போல நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறேன் என்பதை மற்ற எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை மற்ற ஜனங்கள் பார்க்கும்படியாக தேவன் நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் உயர்த்தி கொண்டே வருகிறார். அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதற்காக நாமும் அவரிடத்தில் நாம் பரிபூர்ணமாய் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். தேவன் எதற்கென்று நம்மை அழைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்திற்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம் வாழ்விலே அவர் கேட்கிறாரோ, அனைத்து காரியங்களுக்கும் தேவனுக்கு நாம் எஸ் என்று சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நம்மை பார்க்கிற கண்கள் இவரோடு கூட இயேசு இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை இவர்கள் மூலமாக செய்வார் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் தேவனோடு கூட இணைந்திருப்போம். நம் தேவனாகிய கர்த்தரை வெளிப்படுத்துவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.